அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மனோ. வயது 29. நான் சென்னையில் ஒரு சிறிய நிறுவனத்தில் சூப்பர்வைசராக பணிபுரிந்து வருகிறேன். திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிறது. ஒரு பையன் மட்டும் உள்ளான். என் மனைவியும் மகனும் வெளியூரில் இருக்கிறார்கள். நான் மட்டும் வேலைக்காக செங்கல்பட்டில் தங்கி கொண்டிருக்கின்றேன். என் நெருங்கிய நண்பனின் பெயர் கோகுல். அவனும் எனது நிறுவனத்திலேயே மேனேஜராக பணிபுரிந்து வருகிறான். என்னை விட சற்று வசதியானவன். மேனேஜர் ஆச்சே, என்னை விட ஒரு படி மேலதான் இருக்க செய்வான். அவனுடைய மனைவியின் பெயர் ரம்யா. வயது 25 தான். இருவருமே 5 வருடம் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். 2 வருடம் ஆகியும் கூட அவர்களுக்கு குழந்தை இல்லை. நான் இருக்கும்போதே சில நேரம் ரொமான்டிக்காக கூட பேசிக்கொள்வார்கள். நானும் அதை கண்டு கொள்ளாதது போல இருந்து விடுவேன். எனது நண்பன் தானே, என்ஜாய் பண்ணட்டும் என விட்டு விடுவேன். எனக்கு தான் அந்த அன்பு கிடைக்கவில்லையே, அவனுக்காவது கிடைக்கிறதே என்று சில நேரம் பொறாமையாக கூட எனக்கு இருக்கும். நானும் அடிக்கடி கோகுலின் வீட்டிற்கு செல்வேன். சகஜமாக பேசியும் பழகுவேன். ரம்யாவும் கூட அப்படிதான். அனைவருக்கும் ஒரே வயது என்பதால் மனோ என்று கூப்பிட்டு என்னிடமும் சகஜமாக பேசுவாள். சில நேரம் கோகுல் இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் இருவரும் பேசிக்கொள்வோம். அவளும் மாநிறமாக பார்ப்பதற்கு கொஞ்சம் அழகாகவும் இருப்பாள். அதிகமான நாட்கள் லோஹிப் புடவையில்தான் சும்மா நச்சென்று தமிழ் கதாநாயகிகள் போல இருப்பாள். ஆனால் நான் அவளை அதைவிட அதிகமாக யோசித்ததில்லை. நண்பனின் மனைவி என்பதால் கொஞ்சம் தள்ளியே இருந்தேன். கோகுலும் நானும் அடிக்கடி நிறுவனம் சம்பந்தமாக மீட்டிங் செல்வதும் உண்டு. அப்போது அது முடிந்து சில நேரம் இரவு பார்ட்டியும் இருக்கும். ஆனால் நான் மது குடிக்க மாட்டேன். அவன் மட்டும் அடிக்கடி மது அருந்தும் பழக்கம் இருந்தது. பெரும்பாலான நேரம் நான் தான் அவனது காரிலேயே அவன் வீட்டில் கொண்டு போய் டிராப் செய்துவிட்டு என்னுடைய வீட்டிற்கு செல்வேன். பிறகு காலை வந்து மீண்டும் அவனை பிக்கப் செய்து கொண்டு நிறுவனத்திற்கு செல்வது வழக்கம். காலையில் வரும்போது சில நேரம் அவன் வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு கூட நான் வருவேன். நானும் சாப்பிட்டுவிட்டு இருவரும் சேர்ந்து கிளம்புவோம். ரம்யாவும் எந்தவிதமான முகசொலிப்பும் இல்லாமல் எனக்கும் சாப்பாடு பரிமாறுவாள். கோகுலும் என்னை விட ஒரு மேனேஜராக பார்க்காமல் நல்ல நண்பனாகவே என்னிடமும் பழகி வந்தான். ஒரு நாள் எங்களது நிறுவனத்தின் வெளிநாட்டு பங்குதாரர்களுடன் ஒரு மீட்டிங் ஏற்பாடும் செய்திருந்தார்கள். நிறுவனத்தில் பணிபுரியும் அனைவருமே அன்று கலந்து கொண்டும் இருந்தார்கள். கோகுலும் அன்று நன்றாகவே குடித்து கொண்டிருந்தான். காரணம், அன்று நிறைய வெளிநாட்டு சரக்குகள் இருந்தது. அதனால் அவர் அன்று அதிகமாகவே குடித்தான். நானும் எவ்வளவோ எடுத்து கூறியும் கூட அவன் குடிப்பதை நிறுத்துவதாக இல்லை. அதிக அளவில் போதை அவனுக்கு ஏறியது. மீட்டிங் முடிந்து அனைவரும் சென்றுவிட நான் மட்டும் கோகுலை வழக்கம் போல அவனது காரிலேயே ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு சென்றேன். அவன் வீட்டிற்கு சென்றதுமே அவனால் காரிலிருந்து சரியாக இறங்கி நடக்கக்கூட முடியவில்லை. பெரும்பாலான நாட்கள் அவனே நடந்து செல்வான். நான் வீட்டு வாசலில் கொண்டு நிறுத்தி விடுவேன். ஆனால் இப்போது அவனால் இறங்கி கூட செல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு அவன் போதையாக இருந்தான். அதனால் நான் அன்று காரில் இருந்து கொண்டே ரம்யாவிற்கு ஃபோன் செய்து வீட்டுக்கு வெளியே வருமாறும் கூறினேன். அவளும் வீட்டிற்கு முன் வந்து அவனை அழைத்து செல்ல முயற்சி செய்தாள். அதிகமாக அவன் குடித்திருந்ததால் அவன் மிகவும் தள்ளாடினான். அதனால் ரம்யாவால் தாங்கி பிடிக்க முடியவில்லை. எனவே நானும் காலிலிருந்து இறங்கி நானும் சேர்ந்து ரம்யாவும் சேர்ந்து அவன் கைகளை பிடித்து தோளில் சுமர்ந்து வீட்டிற்குள் அழைத்துச் சென்றோம். வீட்டிற்குள் சென்ற பிறகு கூட அவன் மயக்க நிலையில் இருந்ததால் அவனை பெட்ரூமுக்குள் அழைத்து சென்று படுக்க வைக்கலாம் என முடிவு செய்தோம். அவனை இருவரும் மெதுவாக பெட்ரூமுக்குள் அழைத்து சென்று கட்டிலில் படுக்க வைத்தோம். அப்போது அவனை தாங்கி பிடித்து படுக்க வைக்கும்போது எனது கை விரல்கள் லேசாக ரம்யாவின் இடுப்பிலும் வயிற்றிலும் பட்டது. அப்பொழுது ரம்யா கரண்ட் ஷாக் அடித்தவள் போல சற்று நடுங்கி போனாள். ஏனென்றால் எனக்கு தெரிந்து கோகுலை தவிர அவள் எந்த ஒரு ஆணுடன் பேசியோ அல்லது பழகியோ நான் பார்த்ததும் இல்லை. எனவே ஒரு 3வது ஆண் நபரின் கை பட்டவுடனே அவள் அவ்வாறு செய்திருக்க வேண்டும் என நானும் நினைத்தேன். நானும் எனது விரல் பட்டதை எனக்கு தெரியாதது போல வெளிக்காட்டி கொள்ளவும் இல்லை. பிறகு கோகுலை படுக்க வைத்துவிட்டு இனிமேல் நீ பார்த்துக்க, நான் வீட்டுக்கு கிளம்புகிறேன் என்று சொன்னேன். நான் உடனடியாக வெளியே சென்று காரை ஸ்டார்ட் செய்யும்போது ரம்யா திடீரென வீட்டுக்குள் இருந்து ஓடி வந்தாள். வந்து என்னை தடுத்து நிறுத்தி, காரை சற்று உள்ளே நிறுத்து மனோ, உங்களிடம் ஒரு உதவி வேண்டும், வீட்டிற்குள் கொஞ்சம் வர முடியுமா என்றும் கேட்டாள். நானும் சரி என்று சொல்லிவிட்டு காரை அவன் வீட்டின் கேட்டிற்குள் நிறுத்திவிட்டு உள்ளே சென்றேன். பிறகு உள்ளே சென்றவுடன் ரம்யாவை காணவில்லை. பெட்ரூமுக்கு சென்று பார்த்தபோது அவள் கோகுலின்
ஷூக்களையும் சட்டை ஃபேண்டுகளையும் கழட்டி மாற்றி கொண்டு இருந்தாள். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மனோ, நான் வந்து விடுகிறேன் என்று சொன்னாள். நானும் சரி என்று ஹாலில் வந்து அமர்ந்து டிவியை பார்த்து கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து ரம்யா ஹாலுக்கு வந்தாள். நான் பார்க்கும்போது அவள் குளித்துவிட்டு வேறு ஒரு புடவையுடன் மிகவும் கவர்ச்சியாக இருந்தாள். அன்று எனது அருகே அமர்ந்து, மனோ உங்கள் கூட கொஞ்சம் பேச முடியுமா என்றும் கேட்டாள். நானும் என்னன்னு சொல்லு ரம்யா, என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்கிறேன் என்று சொன்னேன். ஒன்றுமில்லை, நான் உங்களிடம் கொஞ்சம் மனவிட்டு பேச வேண்டும் என்றும் கூறினாள். நானும் சரி என்றேன். மனோ, நீங்களும் கோகுலும் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் தானே, எனக்கு தெரியும். நீங்கள் குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவர் மட்டும் ஏன் இப்படி இருக்காரு? அடிக்கடி குடித்து விட்டு வராரு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு தானே, நீங்கள் எடுத்து சொல்ல மாட்டீங்களா என்று உரிமையாக கேட்டாள். நானும் அவனுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன் ரம்யா. கொஞ்சம் கூட நான் சொல்வதை கேட்பதாக இல்லை. சரி சரி என்று சொன்னாலும் கூட பிறகு இதையே தான் அவன் செய்கிறான். அவனை வேறு என்ன செய்வது என்று எனக்கே தெரியவில்லை. ஒரு நண்பனாக அவனுக்கு நான் விட்டு கொடுத்து செல்கிறேன். கோகுல் குடிக்கிறது மட்டும் என்னோட பிரச்சனை இல்லை மனோ. பெரும்பாலும் எப்போது குடித்துவிட்டு வந்தாலும் அவர் அப்படியே தான் சென்று பெட்டில் படுத்து உறங்கி விடுகிறார். காலையில் எழுந்து கேட்டால் கூட சரியாக பதில் சொல்வதும் இல்லை. பார்ட்டிக்கு செல்வதால் சக நண்பர்களுடன் குடித்துதானே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் என்னை தவறாக நினைத்து விடுவார்கள் என்று காரணமெல்லாம் சொல்கிறார். நீங்களும் தானே பார்ட்டிக்கு செல்கிறீர்கள், ஆனால் இப்படியா குடித்துவிட்டு வருகிறீர்கள்? நானும் சரி, அவனிடம் நாளை இதை பற்றி சொல்கிறேன். 2 நாள் கழித்து நான் இதை பற்றி அவனிடம் தெளிவாக பேசி அவனை ஒரு நல் வழிக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுகிறேன் என்றும் நான் கூறினேன். ரம்யாவோ, நானும் இதை பற்றி நிறைய முறை அவரிடம் பேசி பார்த்து விட்டேன், ஒன்றும் பலனில்லை என்று கூறி குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கினாள். நான் எவ்வளவு கூறியும் கேட்காமல் அவள் மிகவும் அதிகமாக அழுதாள். இல்லை மனோ, என்னால் இந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எத்தனை நாட்கள் தான் நான் இதை சமாளித்து கொண்டிருப்பது என்று என்னிடம் மிகவும் வருத்தமாக கூறி அழுதாள். பிறகு அவள் அருகே சென்று அமர்ந்து அவளது கண்ணீரை எனது கைகளாலேயே நான் துடைத்தும் விட்டேன். ரம்யாவும் அழுதுவதை நிறுத்தி குறைத்துவிட்டு எனது கைகளை எடுத்து அவள் நெஞ்சின் மீது வைத்து அழுத்தினாள். நான் இதை சற்று எதிர்பார்க்கவில்லை. என்ன ரம்யா இது? நான் உன் கணவனின் நண்பன், என்ன இப்படி செய்கிறாய் என்று நான் கேட்டேன். நானும் என் மனைவியை விட்டு தள்ளி வந்து இங்கு தனியாக தான் தங்கியிருக்கின்றேன். அதற்காக இப்படியெல்லாம் நினைக்க முடியுமா என்று நான் கேட்டேன். இல்லை மனோ, என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர் என்னிடம் சந்தோஷமாக இருந்து பல வருடங்கள் ஆயிற்று. நானும் ஒரு பெண் தானே, என்ன செய்ய முடியும்? எனது வழி உங்களுக்கு புரியும் என நான் நினைக்கிறேன் என்றும் கூறினாள். பிறகு மறுபடியும் எனது கையை எடுத்து அவருடைய இடுப்பில் வைத்து தடவ எனக்கு சட்டென்று கோபம் வந்தது. நான் எழுந்து சற்று தள்ளி திரும்பி நின்று யோசித்தேன். சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு அருகே வந்து என்னை பின்பக்கமாக கட்டி தழுவினாள். நானும் வேறு வழியின்றி அதற்கு ஒரு வழியாக ஒப்புக்கொண்டு விட்டேன். காரணம், நானும் மனைவியை பிரிந்து இருந்ததால் என்னால் அதனை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதன் பிறகு நானும் அவளை அணைத்து கொண்டேன். அதன் பிறகு சோபாவிலேயே நாங்கள் இருவரும் தனிமையில் இருக்க ஆரம்பித்தோம். பெட்ரூமில் என் நண்பன் கோகுல் இருப்பதால் நாங்கள் சோபாவிலேயே அன்று உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். அந்த சம்பவம் என்னுடைய நண்பனின் மனைவிக்கும் எனக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தியது. என் நண்பனும் குடிகாரனாக இருப்பதால் அதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டேன். அதன் பிறகு நான் அடிக்கடி ரம்யாவை தனிமையில் சந்தித்து அவளோடு உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன். ரம்யாவுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்ட பிறகு வேலை விஷயமாக முன்பெல்லாம் நானும் என்னுடைய நண்பனும் சேர்ந்து தான் செல்வோம். ஆனால் இப்போது என் நண்பன் என்னை அழைத்தாலும் கூட, இல்லடா எனக்கு வேறு ஒரு வேலை இருக்கிறது, அதனால் நான் அந்த வேலைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது, நீ மட்டும் தனியாக செல் என்று நான் அவனை கலட்டி விடுவேன். அவன் கம்பெனி விஷயமாக வேலை விஷயமாக அந்த இடத்திற்கு சென்று விடுவான். நான் இதை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நான் அவனுடைய வீட்டுக்கு சென்று அவன் மனைவியான ரம்யாவோடு தனிமையில் இருக்க ஆரம்பிப்பேன். ஒரு கட்டத்தில் அவன் எப்போது வருகிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என நண்பனைப் போல அக்கறையாக அவனுக்கு ஃபோன் செய்து, என்னாச்சு, கம்பெனி விஷயமா போனியே, நல்லபடியாக முடிஞ்சுதா, என்ன ஏது என்று நானும் பேச்சு கொடுப்பேன். அவனும் வருவதற்கு எவ்வளோ நேரமாகவும், எப்போது வீட்டுக்கு செல்வேன் என்ற அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிடுவான். இதனை நாங்கள் எங்களுக்கு மீண்டும் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவன் வரும் வரை நான் வீட்டில் உல்லாசமாக அனுபவிப்பேன். இப்படியே எனக்கும் ரம்யாவுக்குண்டான கள்ளத்தொடர்பு நீடித்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் என் நண்பனான கோகுல் திடீரென வாந்தி எடுத்தான். அதுவும் இரத்த வாந்தி. இதை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சியானது.
உடனடியாக அவனை நான் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். அங்கு அவனுக்கு பல பரிசோதனைகளும் செய்யப்பட்டது. இறுதியாக அவன் அதிகமாக குடித்ததின் காரணமாக தான் இப்படி இரத்த வாந்தி எடுத்ததாகவும் மருத்துவர்கள் அவனுக்கு அட்வைஸ் செய்தார்கள். நீங்கள் உடனடியாக குடியை நிறுத்த வேண்டும், இல்லையென்றால் உங்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும் எனவும் கூறினார்கள். இரத்த வாந்தி எடுத்ததால் என் நண்பனான கோகுலும் பயந்து விட்டான். அதன் பிறகு அவன் குடியை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பித்தான். இது எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. அவன் குடித்தால்தான் நானும் ரம்யாவும் உல்லாசமாக இருக்க முடியும். அவன் கம்பெனி விஷயமாக பல இடங்களுக்கு சென்று குடித்துவிட்டு வருவதை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வந்தோம். ஆனால் இப்போது திடீரென அவன் குடியை நிறுத்திவிட்டதால் அவன் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வரவும் ஆரம்பித்தான். இது எங்களுடைய தகாதொருவுக்கு இடையூறாக இருந்தது. முன்பெல்லாம் ரம்யா தன்னுடைய கணவனான கோகுல் குடித்துவிட்டு வந்தாலும் கூட அவனோடு தனிமையில் இருக்க விரும்பினாள். ஆனால் எப்போது ரம்யாவுக்கு என்னோடு பழக்கம் ஏற்பட்டதோ அதன் பிறகு அவருடைய கணவனான கோகுல் குடிக்காமல் வந்தாலும் கூட அவனோடு தனிமையில் இருக்க அவள் விரும்பவில்லை. அவள் என்னோடு தனிமையில் இருக்க மட்டுமே விரும்பினாள். இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தது. இதனால் எங்களுக்குள் இது இடையூறாக கோகுல் குடிக்காமல் இருப்பது எங்களுக்கு மேலும் இடையூறை ஏற்படுத்தியது. இதனால் ஒரு கட்டத்தில் நாங்கள் எங்கள் இருவருக்கும் இருந்த மோகத்தின் காரணமாக குடியை விட்டு வந்த கோகுலை கொலை செய்ய வேண்டுமென நாங்கள் முடிவு செய்தோம். அதற்காக என்னுடைய பிறந்த நாளை நான் தேர்வு செய்தேன். கோகுலை அன்று அதிகமாக குடிக்க வைத்து அவனை கொலை செய்ய வேண்டுமென நான் முடிவு செய்தேன். ரம்யாவும் அதற்கு ஒப்புக்கொண்டாள். அதன் பிறகு நாங்கள் போலீஸில் மாட்டிவிடக்கூடாது என்று கச்சிதமாக ஒரு திட்டமிட்டோம். நான் எக்காரணத்தை கொண்டு கோகுலுக்கு ஃபோன் செய்யக்கூடாது. அவனை வீட்டில் வந்தே அழைத்து சென்று எங்காவது ஒரு மறைவான இடத்துக்கு அழைத்து சென்று அவனை கொலை செய்ய வேண்டுமென நானும் முடிவு செய்தேன். அதன்படி எனக்கு பிறந்தநாளுக்கு அவனுக்கு நான் பார்ட்டி கொடுக்க போயிருந்தேன். அவனும் அழைத்தேன். அவனோ நான் குடியை நிறுத்திவிட்டேனடா, இப்போது நான் குடிக்க விரும்பவில்லை எனவும் கூறினான். சரிடா, இப்போ இவ்வளோ நாள் நீ குடிக்கலை, என்னுடைய பிறந்தநாள் வருது, அதுக்காக நான் பார்ட்டி வைக்கிறேன், இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நீ குடி எனவும் நான் கூறினேன். அதற்கு அவருடைய மனைவியான ரம்யாவும் சரிங்க, இன்றைக்கி ஒரு நாள் தானே, குடிங்க, ஜாலியாக இருந்துட்டு வாங்க, உங்கள் நண்பன் கூப்பிட்றாருல, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அவளும் அவனை அனுப்பி வைத்தாள். எங்களுடைய திட்டம் நிறைவேறப் போகிறது என ரம்யாவும் சந்தோஷமாக இருந்தாள். அதன் பிறகு நான் என்னுடைய பைக்கிலேயே நான் கோகுலை அழைத்து சென்று சரக்கை வாங்கி நானும் அவரும் சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தோம். அவனுக்கு ஃபாரின் சரக்கென்றால் ரொம்ப பிடிக்கும் என்பதால் விலை உயர்ந்த ஃபாரின் சரக்கை வாங்கி கொடுத்தேன். அவன் அதிகமாக அன்று குடித்தும் விட்டான். அதன் பிறகு அவனை என் பைக்கில் ஏற்றிக்கொண்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு சென்று அவனை கதையை முடித்து விட வேண்டுமென நான் அவனை அழைத்து சென்று கொண்டிருந்தேன். அப்போது பல இடங்களுக்கு சென்று பார்த்தேன். எந்த இடமும் எனக்கு தோதுவாக அமையவில்லை. இப்படியே நான் பைக்கிலேயே அவனை வைத்துக்கொண்டு பல இடங்களுக்கு சுற்றி வந்தேன். நேரமாக ஆக அவனுக்கு போதை அதிகமானது. அப்போது ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வண்டியை நிறுத்தினேன். அப்போது என்னுடைய நண்பனோ எனக்கு வாந்தி வருகிறது, கொஞ்சம் வண்டியை நிறுத்து என்று வண்டியிலிருந்து இறங்கி போய் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே அவன் வாந்தி எடுத்தான். அதன் பிறகு அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சிலேயே அவன் படுத்தும் விட்டான். என்னால் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் எழுந்திருக்கக்கூட முடியவில்லை, தலையெல்லாம் சுற்றுகிறது என அவன் அங்கிருந்து வரவும் மறுத்து விட்டான். இது எனக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. உடனடியாக நான் ரம்யாவுக்கு ஃபோன் செய்தேன். உன் கணவனுக்கு தற்போது மதுபோதை அதிகமாக இருக்கிறது, அவனை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளுக்கு அழைத்து சென்று அவனை கொலை செய்து விடலாம் என பார்க்கிறேன். ஆனால் அவனோ இப்போது பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கொண்டு என்னால் வர முடியாது என கூறியிருக்கிறான். எனக்கு இப்போ டென்ஷன் ஆகுது என நான் ரம்யாவுக்கு ஃபோன் செய்தேன். அப்போது ரம்யாவோ, அது பஸ் ஸ்டாண்டு தானே, இப்போ நைட் டைம் யார் அங்கே வரப்போகிறா, அதனால் அங்கே ஏதாவது ஒரு பெரிய கல் கடந்தால் என்னுடைய கணவனின் தலையில் தூக்கி போட்டு அவனை கொன்றுவிடு, அங்கிருந்து நீ சென்று விடு, அதன் பிறகு மற்றதெல்லாம் காலையில் பார்த்து கொள்ளலாம் எனவும் கூறினாள். எனக்கும் அது சரியெனப்பட்டது. அப்போது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய பாறங்கல்லை எடுத்து வந்தேன். அங்கு போதையில் தூங்கிக் கொண்டிருந்த என் நண்பனின் தலையில் தூக்கி போட்டேன். அவன் வலியால் துடித்தான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் புள்ள இரத்தம் சிதறி இரத்த வெள்ளத்தில் என் நண்பன் துடிதுடித்து பரிதாபமாக பலியானான். அதன் பிறகு நான் உன் கணவனை கொன்றுவிட்டேன் என்ற செய்தியை ரம்யாவுக்கு சொல்லிவிட்டு நான் உடனடியாக என்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். நாங்கள் இதுக்கப்புறம் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் என நினைத்திருந்தேன். மறுநாள் காலை விடிந்தது. பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த ஊரை சேர்ந்த மக்கள் வந்து பார்க்க அங்கே நண்பனான கோகுல் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். உடனடியாக இந்த செய்தியானது காட்டுத்தீ போல ஊர் முழுவதும் பரவியது. ஊர் மக்கள் அனைவரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து குவிந்து விட்டார்கள். இந்த தகவலானது போலீசாருக்கும் தெரிவிக்கப்பட்டது. போலீசாரும் உடனடியாக சம்பவத்திற்கு வந்து என் நண்பனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து
வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டார்கள். அதன் பிறகு சந்தேகத்தின் பேரில் போலீசார் ரம்யாவிடம் வந்து, உங்களுக்கு யாராவது மீது சந்தேகம் இருக்கிறதா, முன் விரோதம் ஏதாவது இருக்கிறதா, சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்கிறதா உள்ளிட்ட பல கோணங்களிலும் விசாரணை செய்தார்கள். அப்போது ரம்யா அவள் மீது எந்த விதமான சந்தேகம் வராதபடி போலீசாரை சமாளித்து விட்டாள். அதன் பிறகு இந்த கொலையை யார் செய்தார்கள், எப்படி செய்தார்கள் என கண்டுபிடிக்க போலீசார்களும் திணறினார்கள். அப்போதுதான் ரம்யாவின் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒருவர் நைஸாக போலீசாரை அழைத்து, நேற்றிரவு கோகுலுடைய நண்பர் ஒருவர் வந்தார், அவருடன் தான் கோகுல் பைக்கில் சென்றார், அவரை பிடித்து கேட்டால் கண்டிப்பாக தெரியும், ரம்யாவுக்கே இது தெரியும், அவள் திட்டமிட்டு தான் தன்னுடைய கணவனை கொலை செய்திருக்கிறாள், அதனால் இந்த கோணத்தில் நீங்கள் விசாரணை செய்யுங்கள், ஒருவேளை வந்து சென்றவன் அவளுடைய கள்ளக்காதனாக கூட இருக்கலாம் என போலீசாரிடம் பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒருவன் போட்டு கொடுக்க, அதன் பிறகு போலீசாரின் சந்தேக பார்வை ரம்யா பக்கம் திரும்பியது. அதன் பிறகு அவர் கிடுக்குப்பிடி விசாரணையை போலீசார் மேற்கொண்டனர். நேற்று இரவு ஒருவன் வந்து உங்கள் கணவனை அழைத்து சென்றிருக்கிறான், அதை பற்றி எங்களிடம் நீங்கள் சொல்லவே இல்லையே, யார் அவன், எதற்காக நீங்கள் இதனை மறைத்தீர்கள் என போலீசார் தங்களின் பாணியில் ரம்யாவிடம் விசாரணை மேற்கொள்ள ரம்யா பயந்து போய் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டாள். அதன் பிறகு நானும் போலீசாரிடம் மாட்டிக்கொண்டேன். எங்களுடைய தகாத உறவுக்கு என் கணவன் இடையராக இருப்பதால் தான் நாங்கள் திட்டமிட்டு என்னுடைய கணவனை கொலை செய்தேன் என ரம்யா போலீசில் வாக்குமூலம் அளித்து விட்டாள். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் என்னையும் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டனர். இப்போது நண்பனை கொலை செய்த குற்றத்திற்காக நானும் ரம்யாவும் சிறையில் கம்பி எண்ணி கொண்டிருக்கின்றோம். என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் ஊரில் நான் ஜெயிலில் இருப்பதை எண்ணி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.